Hi friends, welcome to Nidradro channel. செட்டிநாடோட பாரம்பரியமான ஸ்வீட் தான் கும்மாயம். ஆடி மாசம் வந்தாலே இதை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல ஸ்பெஷலா செய்வாங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியானது. அதோடவே இதை செய்யறதும் ரொம்ப ஈஸி தான். ஒரு வாட்டி செய்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா அடிக்கடி செய்து சாப்பிடுவீங்க. இதை இப்ப எப்படி பண்றதுன்னு பாத்திரலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரத்துல 1 கப் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்த கழுவி எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் உளுந்த கழுவி எடுத்துட்டு ஒரு துணியில போட்டு வாட விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சேர்த்திருக்கேன். தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உளுந்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுபட்டு நல்லா வாசனை வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து இப்போ நல்லா வறுபட்டு வாசனை வந்துடுச்சு. அதோடவே கலரும் நல்லா மாறி வந்துடுச்சு. இப்போ இந்த உளுந்தை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்து எடுத்த அதே கப்பில் தான் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் சேர்த்துக்கணும். பாசிப்பருப்பையும் கழுவி எடுத்துட்டு தண்ணி வாடினதும் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ பாசிப்பருப்பையும் நல்லா வறுத்தி எடுத்துக்கணும். தீயை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தி எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பும் இப்போ நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இந்த பருப்பையும் நம்ம வறுத்து வச்சுருந்த உளுந்தோடவே சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். அதையும் பாத்திரத்தில் சேர்த்து நல்லா வறுத்தி எடுத்துக்கணும். அரிசியும் இப்போ நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இந்த அரிசியையும் உளுந்தோடவே சேர்த்து இந்த 3ஐயும் நல்லா ஆற விட்டுடலாம். இது எல்லாமே இப்போ நல்லா ஆறி வர்றதுக்குள்ள இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். இதோடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை முழுசாக கரைச்சி மட்டும் எடுத்தால் போதும். இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை. சர்க்கரை முழுசாக கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரை இப்போ முழுசாக கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த உளுந்து எல்லாமே நல்லா ஆறி வந்துடுச்சு. இதோடவே 5 ஏலக்காயும் சேர்த்துட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாவை அரிப்பில் வச்சு அரைச்சி கூட சேர்த்துக்கலாங்க. பவுடர் பண்ணி வச்ச மாவில் நான் 1 கப் அளவுக்கு மாவு இப்போ செய்கிறதுக்காக எடுத்திருக்கேன். மீதி மாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இதை கிட்டத்தட்ட 2 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு செய்யலாம். மாவை ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்வீட் எப்போ தேவையோ அப்போ டக்குன்னு செய்து முடிச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்த 1 கப் மாவோட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மாவை இப்போ கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரையை இதோட அரிச்சு சேர்த்துக்கலாம். அதில் தூசு மண் இருக்கும், அதனால அரிச்சு சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை தண்ணி லைட்டாக தாங்க சூடாக இருக்குது. நல்லா சூடாக இருந்ததுன்னா மாவை உள்ளே சேர்த்த உடனே கெட்டியாயிரும். அதனால லைட்டாக சூடாக இருக்கும்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவை இதோட சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்ததும் கைவிடாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. அப்போ தான் மாவு கட்டி எதுவுமே இல்லாமல் ஒரே மாதிரி வெந்து வரும். இதுக்கு தீ மீடியமாக எரிஞ்சா போதுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு 3-4 நிமிஷத்துலேயே மாவு நல்லா இறுக்கமாக ஆரம்பிச்சிரும். மாவு இந்த அளவுக்கு நல்லா இறுக்கமாக வந்ததும் இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சதும் மறுபடியும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மொத்தமாக இதுக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இந்த மாவு பாத்திரத்தோடு ஒட்டாமல் நல்லா உருண்டு வரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆடி ஸ்பெஷல் ஆடி கும்மாயம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.